ஒரே ஊரைச் சேர்ந்த 70க்கும் மேற்பட்டோர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவம் எங்கு நடந்தது, அதன் பின்னணி என்ன என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. தொடர் செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தந்தியுடன். திருமண வரவேற்பில் கலந்து கொண்ட ஒரு கிராமமே வாந்தி பேதி என மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம்தான் காட்டுமன்னார் கோயில் சுற்றுவட்டாரத்தை கதிகலங்க செய்துள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலை அடுத்து பழஞ்சநல்லூர் கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் சுமார் 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் ஊர்க்காரர் ஒருவரது வீட்டில் திருமண விழா நடைபெற்றது. முதல் நாள் இரவில் விழாவில் கலந்து கொண்ட கிராமத்து மக்கள் மணமக்களை வாழ்த்திய கையோடு சைவ உணவு விருந்தையும் ஒரு கை பார்த்தனர். பிறகு மொய் வைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றவர்களுக்கு வாந்தி பேதி தலை சுற்றல் ஏற்பட்டுள்ளது. முதலில் 5 பேர் மட்டும் அரசு மருத்துவமனைக்கு சென்றனர். அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை வழங்கப்பட்டது. அடுத்த 2 மணி நேரத்திற்குள் தனியார் ஆம்புலன்ஸ்களும் 108 ஆம்புலன்ஸ்களும் ஊருக்குள் வருவதும் போவதுமாக இருக்க 20 பேர் 40 பேர் என தொடங்கி மாலைக்குள் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட எல்லோருமே திருமணத்தில் கலந்து கொண்டவர்கள். எல்லாருமே ஃபீல்டில் ஏதாவது நடந்த கிராமத்தில் இது ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்க. அங்கே கிட்டத்தட்ட 500லேருந்து 600 பேர் சாப்பிட்ருக்காங்க. நேற்று நைட்டு சாப்பிட்டதெல்லாம் அதில் இப்போது ஒரு சிலருக்கு வயத்து வலி, வாந்தி, குமட்டல் இந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்கு. ஸோ ஃபுட் பாய்சனிங்காக இருக்க சான்ஸ் இருக்குது. இப்போ என்னென்னா அங்கே நீர் மாதிரி எடுத்திருக்கோம், அந்த மண்டபத்தில் இருந்த நீர் மாதிரி எடுத்திருக்கோம். இப்போ உணவு இல்லாததுனால, உணவு கிடைக்காததுனால இப்போ பேஷண்ட்ஸ்ட இருந்து நம்ம சாம்பிள் எடுக்கிறோம். இதில் 17 பேர் 60 வயதை கடந்த முதியவர்கள் என்பதால் அவர்கள் கடலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். கிராம மக்கள் சாப்பிட்ட உணவில் ஏதோ கலப்படம் இருந்துள்ளது. அதன் காரணமாகவே உணவு விஷத்தன்மையுடையதாக மாறி பாதிப்புகளை ஏற்படுத்தியதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யாரும் இதை குறித்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது ஒரு உணவுலையோ இல்லை ஒரு தண்ணியிலையோ ஏதாவது ஒரு கலப்படம் இருந்திருந்தால் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம். பட் அது கடைசியில் அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்து அதில் வரக்கூடிய ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் இப்போதைக்கு மற்றவர்களை பார்த்து ஒரு பயந்த சூழ்நிலை ஏற்பட்டு பாதிக்கப்படாதவர்களும் மருத்துவமனைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். அது என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஒரு மருத்துவமனை அந்த லோடை தாங்க முடியும். ஒரு அதிகமான வரும்போது நம்ம அந்த பாதிப்பு குறைவாக இருந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லாத பொழுது அவர்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நம்ம யாருக்கு சிகிச்சை அளிக்கணுமோ அதை நம்ம கொடுக்க முடியாமல் போயிடும். இதற்கான ஆய்வு மாதிரிகள் எடுக்கப்பட்டு ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளன. ஆய்வு முடிவுகள் வெளியான பின்தான் என்ன நடந்தது என்ற விவரம் தெரிய வரும். தற்சமயம் 5க்கும் மேற்பட்டவர்கள் உடல்நலம் பெற்று வீடு திரும்பியுள்ளனர். இருந்தாலும் கிராமத்து மக்கள் பயத்தில் இருந்து விடுபடாமல் உள்ளனர். தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் கார்த்திகேயன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.